வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். SRM பச்சமுத்துவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சைதாப்பேட்டை நீதிமன்றம். விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் என காவல்துறை எதிர்ப்பு. 51 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக SRM பச்சமுத்து மீது மேலும் ஒரு புகார். ஆசிட் வீசி கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக IJK முன்னாள் பெண் நிர்வாகி பரபரப்பு குற்றச்சாட்டு. நில அபகரிப்பு புகாரில் சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத ரவி பச்சமுத்து உடல்நிலையை காரணம் காட்டி கால அவகாசம் கோரியதாக தகவல். பலமுறை புகார் அளித்தும் ரவி பச்சமுத்துவை ஒருமுறை கூட விசாரணைக்கு அழைக்கவில்லை. போலீசார் மீது பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்த யாரு, அவனுக்கு யார் கூட உதவி செய்தாங்க? இந்த ரவி பச்சமுத்து என்ன பண்ணா? மீது யாரும் நடவடிக்கை எடுக்கல, எந்த இது பண்ணல. ஒரு நாளை கூட ரவி பச்சமுத்து நேரில் ஆஜராக காவல்துறை சம்மன் அனுப்பி இருப்பதற்கு நீதிமன்ற நெருக்கடியே காரணம். நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கில் விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது. அன்புமணி ராமதாஸின் கோரிக்கையை நிராகரித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். சிறுவாணியின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை தொடங்கிய கேரளா. நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள். அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம். வங்கி மற்றும் போக்குவரத்து சேவை முடங்கும் அபாயம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். SRM பச்சமுத்து ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ சீட் தருவதாக கூறி 74 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் SRM பச்சமுத்து கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். முறைகேடுகள் தொடர்பாக அவரிடம் நேற்று ஒருநாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஜாமீன் கோரி பச்சமுத்து சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை 11வது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் SRM பச்சமுத்துவுக்கு ஜாமீன் வழங்க ஆட்சேபம் தெரிவித்தார். நிதி மோசடி வழக்கில் தலைமறைவான வேந்தர் மூவிஸ் மதன் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் வழக்கில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தங்களுக்கு பணம் கிடைத்தால் SRM பச்சமுத்துவுக்கு ஜாமீன் வழங்க தங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என பாதிக்கப்பட்ட பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பச்சமுத்துவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த வழக்கிலே பணம்தான், இந்த பணம் கட்டி ஏமாந்த நபர்களுக்கு ஒரு முக்கியம். அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. இந்த வழக்கை ராசியாக செய்து கொள்ள கூட நாங்கள் தயார். ஆனால் பணத்தை எங்களுக்கு திருப்பி தர வேண்டும். மதன் என்பவர் SRM கல்லூரியிலே இந்த மருத்துவ படிப்புக்கான அட்மிஷன்ஸ் வாங்கி தருவதாக சொல்லித்தான் பணம் வாங்கினார். ஆகவே மதனிடமிருந்தோ அல்லது SRM நிறுவனத்திடமிருந்தோ எங்களுக்கு பணம் வந்தால் அது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று தான் சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டு தான் பாரிவேந்தர் அவர்கள் நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார். இப்பொழுது அந்த சூழ்நிலை சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நீதிபதி அதற்கான சரியான உத்தரவை இன்னும் பிறப்பிக்கவில்லை. ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் மேல்முறையீடு செய்ய போவதாக பச்சமுத்து தரப்பு வழக்கறிஞர் கூறியுள்ளார். இன்றைக்கு வந்த பெயில் மனு, வேந்தருடைய பெயில் மனு இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதற்கு எதிராக அதற்கு மேலாக நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்காக திட்டமிட்டுள்ளோம். கண்டிப்பாக மேல்முறையீடு செய்ய போகிறோம் அடுத்த கோர்ட்டில். அதே போல் அது ஒரு 12 பக்கம் ஆர்டர் போட்டிருக்காரு. அதில் நிறையா கண்டிஷன்ஸ் மாதிரி நிறையா போட்டிருக்காரு. இது அதாவது நீங்கள் ஹைகோர்ட்டை போய் அணுகணும், இந்த கோர்ட்டில் செட்டில்மெண்ட் என்னால் பண்ண முடியறதுக்கு உண்டான வழக்குகள் கிடையாது. அதே போல் பெற்றோர்களை பற்றி குறிப்பிடும் போதும் பெற்றோர்களும் அதே மாதிரி கிரீடியாக பணத்தை கட்டி இந்த மாதிரி முறையில் சீட்டு வாங்கக்கூடிய ஒரு முறை சரியான முறை இல்லை. அது மாதிரி நிறைய கடுமையாக சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் தான் முழுமையும் சொல்ல முடியும். நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோன்றதை தெரிவிச்சுக்கலாம். இதனிடையே புழல் சிறையில் கடந்த 6 நாட்களாக சாதாரண வகுப்பு சிறையில் இருந்த பச்சமுத்து இன்று முதல் வகுப்பு சிறைக்கு மாற்றப்பட்டார். மதிய உணவாக சப்பாத்தி, கீரை கடைசலை பச்சமுத்து சாப்பிட்டார்.
சர்க்கரை வியாதி இருப்பதால் பச்சமுத்து சப்பாத்தி, கோதுமை, தோசை மற்றும் பழங்களை உணவாக எடுத்துக் கொள்வதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. 7.5 கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக SRM பச்சமுத்து மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நாளை புகார் செய்ய உள்ளதாக சினிமா பைனான்சியர் போத்ரா தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரை சேர்ந்தவர் முகன்சந்த் போத்ரா. சினிமா பைனான்சியரான இவரிடம் வேந்தர் மூவிஸ் உரிமையாளரான மதன் 7.5 கோடி ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து, அவரது மகன் ரவி ஆகியோர் பணம் வாங்கும் போது உடனிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மே மாதம் மதன் மாயமான நிலையில் 95 நாட்கள் ஆகியும் போலீசாரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் 7.5 கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக பச்சமுத்து, அவரது மகன் ரவி பச்சமுத்து, மதன் ஆகியோர் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நாளை புகார் செய்ய உள்ளதாகவும் சினிமா பைனான்சியர் போத்ரா தெரிவித்தார். மதனுக்கும் பச்சமுத்துக்குள்ள தொடர்பு பற்றி விசாரிப்பதற்காக என்னை இன்று அழைத்திருந்தார்கள். ஆனால் என்னால் இன்று போக முடியாத சூழ்நிலை இருப்பதால், சில ஆவணங்களை திரட்ட வேண்டியது இருப்பதால் நாளை வருவதாக சொல்லி உள்ளேன் கமிஷனர் ஆஃபீஸுக்கு. அதே மாதிரி பச்சமுத்துவும் ரவிமுத்துவும் மதனை முன்னிலைப்படுத்தி என்னை எவ்வாறு மோசடி செய்தார்கள் என்ற கம்ப்ளைண்ட் பற்றியும் நாளை கமிஷனர் ஆஃபீஸில் புகார் சொல்ல இருக்கிறேன். 7.5 கோடி ரூபாய் எவ்வாறு என்னை மோசடி செய்தார்கள் என்பதை பற்றி விரிவாக நாளைக்கு மோசடி புகார் கொடுப்பதாக உள்ளேன். அதன் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். SRM பச்சமுத்து 51 லட்சம் ரூபாயை மோசடி செய்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. IJK மகளிரணி முன்னாள் நிர்வாகி ஒருவர் புகார் அளித்துள்ளார். SRM லேர்னிங் ட்ரீ நிறுவனத்தின் கிளை தொடங்க 51 லட்சம் ரூபாயை பச்சமுத்துவிடம் கொடுத்ததாக தூத்துக்குடியை சேர்ந்த IJK மகளிரணி முன்னாள் நிர்வாகி திலகவதி என்பவர் சென்னை வடபழனி சரக காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். பணத்தை திருப்பி கேட்டால் ஆசிட் வீசிவிடுவோம் என SRM பச்சமுத்து, வேந்தர் மூவிஸ் மதன் உள்ளிட்டோர் மிரட்டியதாகவும் திலகவதி தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் பண மோசடி புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமக்கு வழங்கிய பாதுகாப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் தனது மனுவில் திலகவதி கோரிக்கை விடுத்துள்ளார். 64 கோடி ரூபாய் நிலம் ஆக்கிரமிப்பு ஆகிய வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள நேரில் ஆஜராகுமாறு சென்னை கோயம்பேடு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் SRM டிராவல்ஸ் உரிமையாளர் ரவி பச்சமுத்து இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோயம்பேட்டில் உள்ள 8 கிரவுண்ட் நிலத்தை அபகரித்ததாக கூறப்படும் புகார் குறித்து இன்று கோயம்பேடு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ரவி பச்சமுத்துவிற்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. உடல்நலக்குறைவு காரணமாக ரவி பச்சமுத்து ஆஜராகவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வழக்கில் ஆஜராக ரவி பச்சமுத்து 1 வார கால அவகாசம் கோரியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே பலமுறை புகார் மனு அளித்தும் ரவி பச்சமுத்துவை ஒருமுறை கூட விசாரணைக்கு போலீசார் அழைக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். ரவி பச்சமுத்து மேலே இந்த நாள் வரை இந்த ரெக்கார்டு கொடுக்கல. வேற யாரும் வெளியே ஒரு ரெக்கார்டு கொடுத்தாங்க. அந்த ரெக்கார்டு நான் சொன்னது போலி ரெக்கார்டுன்னு சொன்னேன். இந்த இன்ஸ்பெக்டர் நடராஜ் கலெக்டர் தாசில்தார்கிட்ட அனுப்பினார். தாசில்தார் இது போலி டாக்குமெண்ட் கொடுத்துட்டாரு. அந்த போலி டாக்குமெண்ட் கொடுத்தவர் 9/1/2016 கொடுத்தாரு கையில். அதை வாங்கி இவ்வளோ நாள் ஆச்சு. போலி டாக்குமெண்ட் கொடுத்த யார், அவனுக்கு யார் கூட உதவி செய்தாங்க. இந்த ரவி பச்சமுத்து என்ன பண்ணா, மீது யாரும் நடவடிக்கை எடுக்கல, எந்த இதுவும் பண்ணலை. ஒரு நாளை கூட எங்களை விசாரிக்கல சார். 13/12/2015 விசாரித்த பிறகு எங்களுடைய எதிரில் வச்சு எந்த ஆளையும் இதுவரையும் விசாரிக்கல. நாங்களுடைய கோரிக்கை பச்சமுத்துவை தொடர்ந்து நில அபகரிப்பு புகாரில் ரவி பச்சமுத்து நேரில் ஆஜராக கூறி காவல்துறை சம்மன் அனுப்பியிருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு நீதிமன்ற நெருக்கடியால் என 36.61% பேரும், கால தாமதமான நடவடிக்கை என 33.42% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். சரியான நடவடிக்கை என 29.98% பேர் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு சரியான நடவடிக்கை என 36% பேரும், கால தாமதமான நடவடிக்கை என 32% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற நெருக்கடியால் என 32% பேர் கருத்து கூறியுள்ளனர்.
மருத்துவக் கல்லூரி அனுமதி வழங்கிய விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் மீதான வழக்கிற்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த 2004 முதல் 2009 ஆண்டு வரை அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 2 மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக சிபிஐ வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் அன்புமணி ராமதாஸ் உட்பட 15 பேர் மீது சிபிஐ தரப்பில் குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் சம்பந்தம் இல்லாத 5 பேரை விடுவித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து தங்களையும் விடுவிக்க கோரி அன்புமணி உட்பட 10 பேர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி தேஜி முன்னிலையில் வந்தது. அப்போது அன்புமணி உள்ளிட்டோரின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக விசாரணைக்கு தடை விதிக்க நீதிபதி மறுத்துவிட்டார். மேலும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தொடர்ந்து விசாரணை நடத்த தடையில்லை என்றும் இந்த மனுக்கள் மீதான விசாரணை அடுத்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி தொடங்கும் என்றும் கூறி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 8 மணி செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அங்கு அணை கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகளை கேரள அரசு தொடங்கியுள்ளது. பவானி ஆற்றின் முக்கிய நதியான சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசு முயன்று வருகிறது. இந்நிலையில் அட்டப்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட அகழி பகுதியில் தடுப்பணை கட்ட நடவடிக்கை கேரள அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் ஒப்புதல் அளித்துள்ளதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அணை கட்டவுள்ள அகழி பகுதியில் கேரள அரசு முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. அதன்படி அணை கட்டுவதற்கு தேவையான பொருட்களை அகழி சித்தூர் பகுதியில் கேரள அரசு குவித்து வைத்துள்ளது. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை கண்டித்து கோவையில் விவசாயிகள் மற்றும் பல்வேறு கட்சியினர் சார்பாக அணை கட்டும் இடத்தை பார்வையிட சென்றவர்களை தமிழக எல்லையான மாங்கரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பவானி ஆற்றின் முக்கிய நதியான சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அட்டப்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட அகழி பகுதியில் தடுப்பணை கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் ஒப்புதல் அளித்துள்ளதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அணை கட்ட உள்ள இடத்தை பார்வையிட விவசாய சங்கங்கள், தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கோவையில் இருந்து வாகனங்களில் புறப்பட்டு சென்றனர். தமிழக எல்லையான மாங்கரை சோதனைச் சாவடியில் அனைவரையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கேரள அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அணை கட்ட மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதுவரை கேரளாவிற்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்கள் தொடரும் என்றும் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். உடனடியாக இந்த அணையை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த அணையை பார்வையிடுவதற்கு அனைத்து கட்சிகளையும், அனைத்து வியாபார அமைப்புகள், விவசாய அமைப்புகள் அனைவரும் இணைந்து அங்கே செல்வதற்கு முயற்சி செய்தோம். ஆனால் தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். ஆனாலும் கைதானாலும் தொடர்ந்து போராடுவோம். நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வங்கி மற்றும் போக்குவரத்து சேவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம், வங்கி, பொதுத்துறை மற்றும் இன்சூரன்ஸ் துறை ஊழியர்கள் அமைப்பு, போக்குவரத்து கழக ஊழியர் சங்கங்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. மேலும் இந்த போராட்டத்திற்கு சிஐடியு, தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்க அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் நடைபெறவுள்ள இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் சுமார் 33 கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வங்கி, இன்சூரன்ஸ், ரயில், போக்குவரத்து உள்ளிட்ட சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஊதியம் கூட நிர்ணயம் செய்யாமல் இருப்பது, அது அதிகரிக்காமல் இருப்பது, எல்லாருக்கும் போனஸ் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்படி பல தொழிலாளர்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் இருக்கக்கூடிய சட்டங்களையும் இன்றைக்கு முதலாளிக்கு சார்பாக மாற்றுறாங்க. அதனால் அது போன ஆண்டு இது மாதிரி ஒரு வேலை நடத்தப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அரசாங்கம் அதே கொள்கை இருக்கின்ற காரணத்தினால மறுபடியும் நாளைய தினம் செப்டம்பர் 2 சுமார் 15-16 கோடி தொழிலாளர்கள் இன்றைக்கு
எல்லா துறையிலும் வேலைநிறுத்தம் செய்ய இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்கள், அதேபோல் கோட்டாட்சியர், வளர்ச்சித்துறையை சார்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், வணிக வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய பணிகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மேலும் மருத்துவத்துறையில் உள்ள ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளார்கள். தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தலில் தங்களது பலத்தை நிரூபிக்க தனித்து போட்டியிட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் பாஜக சார்பில் உள்ளாட்சி தேர்தல் உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட உள்ள பெண் வேட்பாளர் சரஸ்வதியை ஆதரித்து பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் செய்தார். அப்போது நரேந்திர மோடி அரசின் சாதனைகளை விளக்கி கூறி தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாறு வீடு வீடாக சென்று பொன் ராதாகிருஷ்ணன் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக சாதனை படைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தலில் தங்களது பலத்தை நிரூபிக்க தனித்து போட்டியிட வேண்டும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்திலே கூட்டணி இல்லாமல் எல்லா கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சி, அனைத்து கட்சிகளும், கம்யூனிஸ்ட் உட்பட ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனி கூட்டணி வைக்க வேண்டிய தேவை கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு தேர்தலிலாவது தத்தமது சக்தியை மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கட்சிக்கு இருக்குது. சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் செல்லாது என அறிவிக்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சுரேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் ஆர்கே நகர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட விரும்பி மனு தாக்கல் செய்ததாகவும் 10 வாக்காளர்கள் அவரது மனுவை முன்மொழிந்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இதனால் முறையற்ற வகையில் தேர்தல் நடத்தப்பட்டதாக கூறி அங்கு நடத்தப்பட்ட தேர்தலை ரத்து செய்ய கோரி மனுவில் வலியுறுத்தியிருந்தார். இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புஷ்ப சத்யநாராயணா வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி தள்ளுபடி செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆர்கே நகரில் நடைபெற்ற இடைத்தேர்தல் செல்லும் என்றும் உத்தரவிட்டார். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை மகேஷ் வழங்குவார். நன்றி ராஜலட்சுமி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பகுதியை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்தியின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காற்றின் வேக மாறுபாட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. திருத்தங்கள் செய்ய இன்று முதல் விண்ணப்பிக்க ஏற்பாடு. மணிமுத்தாறு அருகே தோட்டத்திற்குள் புகுந்த கரடியால் பொதுமக்கள் அச்சம். 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு வனத்திற்குள் விரட்டி அடிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை முற்பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகரின் சில பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் நுங்கம்பாக்கம், தாம்பரம், பொழிச்சலூர், அம்பத்தூர், ஆவடி, கிண்டி உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடியில் தேவாலயத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பள்ளி ஆசிரியையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி இந்திரா நகரைச் சேர்ந்த நியூமேன் என்பவரது மகள் பிரசின்னாவை நேற்று கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் புகுந்து கீகன் ஜோஸ் கோமஸ் என்பவர் வெட்டி படுகொலை செய்தார். கீகன் பிரான்சினாவை உறுதலையாக காதலித்து வந்ததாகவும், ஆனால் இந்த காதலை பிரான்சினா ஏற்க மறுத்ததால் ஏமாற்றத்துடன் கீகன் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரான்சியானாவிற்கு வரும் 8ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளதை அறிந்த கீகன் இந்த கொடூர செயலை அரங்கேற்றினார். பின்னர் கீகன் மணல் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இன்று பிரான்சினாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது.
பிரான்சினாவின் சகோதரர் வெளிநாட்டில் இருந்து சனிக்கிழமை வருவதால் அன்று மாலையில் பிரசன்னாவின் உடலை அடக்கம் செய்ய உள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். ஒருதலை காதல் விவகாரத்தில் பெண்கள் மீதான வன்செயல்கள் அதிகரித்துள்ளது. இந்த விவகாரத்தில் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து வந்திருக்கிறது நியூஸ் 7 தமிழ். அவர்களுடைய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இப்படி கொலைகள் நடக்கும்போது காவல்துறை அவங்களுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அடுத்தால இந்த மாதிரி செய்கிறவங்க ரொம்ப பயப்படுவாங்க. உயிரே போகுது, அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு இடத்துக்கும் 10 போலீஸ் அனுப்பிச்சு காலேஜுக்கு முன்னாடிலாம் நிப்பாட்ட முடியாது. ரெண்டாவது பெண்களும் ஓரளவு என்னென்னு கேட்டாச்சுன்னா எல்லாத்தையும் பல்ல காட்டி சிரிக்கப்படாது. முதல்ல எல்லாரையும் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசவும் கூடாது. வீட்டில் பெற்றோர்கள் கண்டிஷனாக இருக்கணும். பெற்றோர்கள் கண்டிஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? முந்தி பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு ஆச்சுன்னா பிள்ளைகளை அரவணைக்க போக வர. இப்போ வேலைக்கு போயிட்டு வரதுல அந்த டென்ஷன் அப்புறம் பிள்ளைகள்கிட்ட காமிச்சாச்சுன்னா வெளியே உள்ளவன் ஒரு பையன் யாராவது ஒருத்தன் கொஞ்சம் சாஃப்டாக பேசினா அவன் பக்கம் திரும்பிடுறாங்க. புதுசாக ஏதாவது சட்டமும் வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும். அது பனிஷ் பண்ணால் அது சிவியராக இருக்கணும். அது யாருமே அது இப்படி நடந்துச்சுன்னா ஐயோ இனி யாரும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும். அந்த சட்டம் புதுசாக அப்படி கொண்டு வரணும். புதுசாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சுவாதி படுகொலை வழக்கில் ராம்குமார் கைது செய்யப்பட்ட போது நடந்த நிகழ்வு குறித்த விவரங்களை காவல்துறை தர மறுப்பதாக வழக்கறிஞர் பிரம்மா குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூன் 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். தமிழகத்தை உலுக்கிய இந்த வழக்கில் நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நெல்லையைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பிரம்மா தமிழக காவல்துறையிடம் பல்வேறு விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். ராம்குமார் கைது செய்யப்பட்ட போது அவரது பெற்றோரிடம் பெறப்பட்ட ஒப்புதல் ஆவணம், ராம்குமார் தற்கொலைக்கு முயன்ற போது அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் விவரம், தற்கொலைக்கு பயன்படுத்திய பிளேடு நிலை உள்ளிட்ட 20 கேள்விகளை அவர் கேட்டிருந்தார். ஆனால் வழக்கு விசாரணையில் உள்ளதால் விளக்கம் தர இயலாது என்று காவல்துறை தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் அளித்தால் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்கின்ற தகவலை கொடுத்தால் அது விசாரணைக்கு ஊறு விளைவிக்கும் என்பதால் அதை தர இயலாது என்று குறிப்பிடுகிறார்கள். அதுவும் மொட்டக்கட்டையாக குறிப்பிடுகிறார்கள். நான் அதில் கேட்டிருக்கும் தகவலில் ஒன்று, தனிப்படையில் இடம்பெற்று இருந்த காவலர்களின் பெயர், பதவி விவரம். இதை கொடுப்பதால் அந்த விசாரணைக்கு எந்த விதமான ஊரும் விளைவிக்க முடியாது. மாமூல் தராததால் கூட்டுறவு ஊழியரை கொலை செய்த 2 ரவுடிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை செல்லூரைச் சேர்ந்த சங்கையா என்பவர் மாவட்ட கூட்டுறவு மண்ணெண்ணெய் பங்கில் பணியாற்றி வந்தார். இவரிடம் கடந்த 2007ஆம் ஆண்டில் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடிகள் பாலன் மற்றும் அசோக்குமார் ஆகியோர் மாமூல் கேட்டு மிரட்டினர். அப்போது மாமூல் தர மறுத்த சங்கையாவை கத்தியால் குத்திவிட்டு இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். இதில் படுகாயமடைந்த சங்கையா உயிரிழந்தார். இந்த வழக்கில் ரவுடிகள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணை மதுரை 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் ரவுடிகள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 5000 ரூபாயும் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். உள்ளாட்சித் தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வெளியிட்டனர். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 தொகுதிக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை கார்த்திகேயன் வெளியிட்டார். அதில் மொத்த வாக்காளர் 39,87,359 பேரும், ஆண் வாக்காளர்கள் 19,72,641 பெண்கள், 20,13,768 பேரும், இது தவிர இதர வாக்காளர்கள் 950 பேரும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் எனவும், பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்டவைகளுக்காக செப்டம்பர் 11 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் வெளியிட சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் விஷ்ணு பெற்றுக்கொண்டார். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 24,66,275 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு உள்ளிட்ட 10 தொகுதிகளின் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் வெளியிட்டார். இதில் மொத்த வாக்காளர்கள் 28,35,174 பேர் இடம்பெற்றுள்ளனர்.
சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சம்பத் வெளியிட்டார். கடந்த முறை வெளியிடப்பட்ட பட்டியலில் இருந்து தற்போது 832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கரூர் மாவட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் கோவிந்தராஜ் வெளியிட்டார். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 தொகுதிகளில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 8,41,528 பேர் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதிகளை உள்ளடக்கிய வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் பழனிசாமி வெளியிட மாவட்ட வருவாய் அலுவலர் தர்பகராஜ் பெற்றுக்கொண்டார். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் மாவட்டத்தில் மொத்தமாக 21,53,137 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம் இறந்துவிட்டதாக வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுக்கோட்டையில் கடந்த 27ஆம் தேதி நடந்த சாலை விபத்தில் தாம் இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவியுள்ளதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் பேசின கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு இப்போ புதுசாக இது ஒரு மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி அதே நேரத்தில் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அரசியல் மேடை பேச்சாளரை போய் இப்படி மன உளைச்சல் பண்ணணுங்கிறதுக்காண்டி திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் மாதிரி நினைக்கிறேன் நான். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே தோட்டத்திற்குள் புகுந்த கரடியை 3.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் இன்று காலை 6 மணி அளவில் கரடி ஒன்று புகுந்துள்ளது. இதனை கண்ட விவசாயி ஒருவர் சத்தமிட்டதை தொடர்ந்து அருகே இருந்த தென்னை மரத்தில் கரடி ஏறி தஞ்சமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கரடியை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். 3.5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னும் கரடி தென்னை மரத்தை விட்டு இறங்காததால் மரத்தின் மீது வனத்துறையினர் தீ வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சூடு தாங்காமல் மரத்திலிருந்து கரடி கீழே இறங்கி வனப்பகுதிக்குள் ஓடியது. தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரேம் காமிச்சு கரடி தற்சமயம் சேஃப்டியாக வெளியே போயிடுச்சு. நம்ம ஸ்டாஃப் துரதி காட்டுக்குள்ளே உள்ள விடுறதுக்காக இப்போ போயிட்டு இருக்காங்க. பின்னால் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. கரடிக்கு எந்த பாதிப்பு இல்லை. வேறு எந்த விதமான பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வனத்துக்குள்ளே துரத்திட்டோம். பனம்பழத்தை எடுத்து இது பண்ணிச்சு உடனே எனக்கு கொஞ்சம் பயம். சத்தம் போடாமல் அமைதலாம் நின்று என்ன செய்துன்னு பார்த்தேன். அப்படி கம்பி வெளியே கம்பியை மனுஷன் எடுக்கிற மாதிரி அந்த கம்பியை எடுத்துகிட்டு அந்த நம்ம வசனமட தொழிலுக்கு போச்சு. அதுக்கு வர நான் பார்க்கல. இங்கே தேனி மாவட்டம் பெரியகுளம் தலைமை மருத்துவமனை வளாகத்தில் கட்டிடம் கட்டப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாததால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். பெரியகுளம் தலைமை மருத்துவமனையில் சுமார் 600க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளும் 1000க்கும் மேற்பட்ட புற நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து கடந்த 2004 மற்றும் 2005ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் நோயாளிகளின் வசதிக்காக புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்நிலையில் கட்டிடம் கட்டப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் திறக்கப்படாததால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே பாசனத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்த ஏரி ஆக்கிரமிப்பு காரணமாக தூர்ந்து போயுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை உங்கள் பார்வைக்கு முன்வைப்பதுடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். கடலூர் அருகே கேப்பர்மலை அடிவாரத்தில் உள்ளது கொண்டாங்கி ஏரி. இந்த ஏரி வண்டிப்பாளையம், வடுகப்பாளையம், புருகேஸ்பேட்டை, வெட்டுக்குளம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு முக்கிய வாழ்வாதாரமாக இருந்து வந்தது. பாசன தேவையுடன் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்த ஏரி தற்போது ஆக்கிரமிப்பாளர்களால் பாழடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுத்துக்குளம், மணக்குப்பம், பொன்னப்பம் இந்த ஏரியாவில் நீர்ப்பாசனம் இப்போ ஏரி துண்டு போச்சு. மேலே ஏரி கீழே 2 ஏரி. அந்த 2 ஏரியில் மேலே ஏரி அணை எடுத்துக்கிச்சு. தண்ணி தேக்க முடியல. அந்த தேக்க முடியாததுனால அங்கே உள்ளவங்க பூரா ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு 50-60 ஏக்கர் பயிர் வைக்கிறாங்க. அதனால் அரசாங்கம் அதை தூர்வாரி இது பண்ணாக்கா நல்லா பயிர் வைக்கலாம்.
ஆங்கிலேயர் காலத்தில் விவசாயத்திற்கு முக்கிய நீராதாரமாக இருந்து வந்த ஏரி பறவைகள் இளைப்பாறும் இடமாக இருந்துள்ளது. ஆனால் தற்போது தூர்வாரப்படாததால் ஏரி இருந்ததற்கான சுவடு கூட இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. வெள்ள காலங்களில் நீர்பிடிப்பு செய்ய வேண்டிய அந்த ஏரி இன்னைக்கு வறண்டு போயிருக்கிறதுனால அங்கே வந்துட்டு போகிற பறவைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏமாந்துட்டு போகிற ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் இருந்த தாவர வகைகள் பறவைகள் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டே போகுது. ஏரியின் நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு பல்வேறு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் ஏரியை சீரமைக்க பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மக்கள் அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் அரசாங்கமும் அதை எதையும் கண்டுக்கல. இன்னைக்கு அந்த ஏரிக்குள்ள விவசாயம் நடுற லெவலுக்கு அந்த ஏரி மாறிடுச்சு. அப்படின்னும் போது அரசாங்கம் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா இன்னைக்கு கொண்டாங்கி ஏரின்னும் போது அதில் சேமித்து வைக்கக்கூடிய தண்ணியை யூஸ் பண்ணி கடலூர் மாவட்டத்துக்கே நம்ம தண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் பக்கத்தில் 19 கிராமங்கள் இருக்குது. எல்லா கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பெஸ்ட் கிராமங்கள், அந்த விவசாயம் நம்ம பண்ணிக்கலாம். ஏரியை தூர்வாருவது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரனிடம் கேட்டபோது இது பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிக்கை வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர்.